எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. மக்கள் ஆதரவு அவருக்கு ஆதரவாக இருக்கு. ஓகே, ரைட், பேசலாம். நான் கார்த்திகேயன் உங்கள்கிட்ட இந்த டேட்டா பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஹசீனாவும் வந்திருக்காங்க. எப்படி ஒரு அலை எங்கள் அலை வீசுதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு. என்ன அப்படி அலை வீசுதுன்னு புரிஞ்சுக்கணும். அது என்ன விசிபிளாக என்ன அலைன்னு நீங்கள் மாற்றுங்க. இது ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா? 400 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு பிஜேபி சொல்கிறதுக்கான ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியாக அதை எடுத்துகிட்டு வராரா? ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு ராகுல் காந்திஜி. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு ஓப்பனாக அவரோட எக்ஸ் வலைதளத்தில் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டியர் ஜஸ்டிஸ் மதன்ஜி, அஜித் பி ஷாஜி, மிஸ்டர் என் ராம்ஜி, நான் டிபேட்டுக்கு ரெடி. மூடி வர வேண்டியது தானே. அப்படி அவர் தான் 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, 400க்கும் தாண்டி நாங்க தான் அப்படின்ட்டு எதோ பேசிட்டு இருக்காரு. சம்பந்தம் இல்லாத ஒரு மனநிலையில வந்துட்டு அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்கார். வளர்ச்சி சதவீதத்தை உங்க அறிக்கை தேர்தல் அறிக்கை அல்லது நீங்க சொல்லக்கூடியதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. எதிர்வினை எப்படி? நாங்க சொல்றோமா இஸ்லாமியர் இல்லத்துல குழந்தை பெற்ற கூடாதுன்ட்டு, நாங்க சொல்றோமா தாலியோட தங்கத்தை வந்து நாங்க திருடி போன்ற என்ன எதிர்வினை ஆற்றுகிறாரு? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன அலை வீசுகிறது, அவர் என்ன எதிர்வினை ஆற்றுகிறாருன்ட்டு. இவர் சொல்றாரு ஒன்லி ராகுல் காந்திஜி மட்டும் தான் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். பிரியங்கா காந்தி பண்ணலையா? கார்கே அவர்கள் பண்ணலையா? காங்கிரஸ்ல என்ன நேஷனல் லீடர்ஸ்க்கு கம்மியா? இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு பிரசிடென்ட். நான் இப்ப ரேபரேலி போறேன், 14th இருந்து ரேபரேலில இருப்பேன். எங்க அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி இருப்பாங்க. என்ன தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியா அவங்க அறிவிச்சப்போ நான் வயநாடுல இருந்த கேம்பெயின்ல காங்கிரஸ் கட்சியோட ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தலைவியும் ஒவ்வொரு தலைவரும் இன்னைக்கு அவங்க மாநில தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் போய் நாங்க உயிரை கொடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். மறுக்கவே இல்ல. அவர் என்ன சொல்றாரு? நேஷனல் லீடரா ப்ராமினன்ட் ஃபேஸஸா வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படினு கேக்குறாரு. ப்ராமினன்ட் ஃபேஸஸ் யார் இல்ல? வேற யார் நேஷனலா போய் கேம்பெயின் பண்றாங்க? சச்சின் பைலட் இல்ல. அந்தந்த மாநிலங்கள்ல பண்றாங்க. அவங்க எல்லாரும் வெளி மாநிலங்கள்ல போய் பண்றாங்க. எங்களோட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஆந்திரா போயிட்டு வந்தாரு. நேத்து கூட தான் இருந்தாரு. ஆந்திரால போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. எல்லா தலைவர்களும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க பாஜகல டெசிஷன் மேக்கிங்ல சீனியர் லீடர்ஸ்னு ஒரு 20-25 பேர் சோனியா காந்தி அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள எத்தனை பேர் இன்னைக்கு களத்துல இருக்காங்க? சிதம்பரம் தலைவர் இல்லையா? எங்க இருக்காரு? எங்க இல்ல. அவர் எங்க இருக்காரு? தெலுங்கானா கூட தான் போயிட்டு வந்தாரு. கேரளா கூட தான். கேம்பெயினோட இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களோ பிரியங்கா காந்தி அவர்களோ கார்கேயோ போற அளவுக்கு போறாங்களான்னு கேக்குறாங்க. 100% போறாங்க. அவர் வேணா எங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஸ்டார் கேம்பெயினர்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் சீல் போட்டு ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அந்தஸ்து உள்ளவர்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்து நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம். கேம்பெயினிங்க்கு போயிட்டு தான் இருக்காங்க. இப்ப அது வல்ல பேச்சு. மோடி அவர்கள் பாஜகல 10 ஆண்டு காலம் நம்ம ஆட்சி செஞ்சிருக்கோம். இந்த நாட்டுக்கு என்ன வளர்ச்சி செய்தோம், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது தானே ஒரு மாண்புமிகு மாண்பான பிரதமர். அதையும் சொல்றோம்ன்றாங்க. பெரும்பான்மையா நாங்க அதுதான் பேசுறோம். அப்புறம் கவுண்டர் நாங்க சொல்றோம். சொல்லுங்க. அவங்க தொடங்குனதே 100 நாள் செயல் திட்டம் வரைக்கும் சொன்னாங்க. ஏங்க சார், ஆட்சிக்கு 3.0ல 100 நாள் என்ன செய்ய போறோம்? அதாவது வந்து ட்ரெண்ட் ஆகுது, சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது. என்ன அவர் வந்து வளர்ச்சியை பத்தி சொல்றது ட்ரெண்ட் ஆகுதா, இல்ல தாலிக்கு தங்கத்தை திருடிடுவாங்கன்னு சொல்றது ட்ரெண்ட் ஆகுதா, 2 எருமை மாடு இருந்தா ஒரு எருமை மாடு புடுங்கிப்போம் அப்படின்னு சொல்றது ட்ரெண்ட் ஆகுதா? என்ன ட்ரெண்ட் ஆகுது நீங்க பாருங்க. என்ன மக்களோட மையப்படுத்தி பரப்புரை மேற்கொள்றாருன்ற கேள்வி கேக்குறீங்க. எதையுமே இன்னொரு அடிப்படையான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ முன்னிறுத்தவில்லை. ஆனால் நாங்க அவங்களை முன்னிறுத்துறோம். எங்களுக்கு அது எளிதான ஒரு டாஸ்க். மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சிருச்சா அவங்க கட்சி? அவர்தான் பிரதமர் வேட்பாளர். அப்படி நீங்க சொல்றீங்க. உள்துறை அமைச்சர் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு அவர்தான் அமைச்சர் கட்சியா? உள்துறை அமைச்சர் கட்சியா? உள்துறை அமைச்சர்ன்றது கட்சி இல்ல. ஒரு கட்சியில காரிய கமிட்டி இருக்குல்ல. காரிய கமிட்டி அவங்க டாக்லைனே வேண்டும் மோடி. காரிய கமிட்டி கூடி டெசிஷன் பண்ணிருக்கா. 15 லட்சம் ரூபாய் இந்த நாட்டு மக்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. தந்தாங்களா? அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது சார். அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. நட்டா அவர்கள் அவங்களோட தேசிய தலைவர், அமித்ஷா அவர்தான் சொல்றாரு. மோடி 3.0 சொல்றது உங்களோட சிஇஓ சொல்றது சொல்ல, நீங்க சொல்றது சொல்ல சார். இந்த நியூஸ் எடிட்டோரியலா நான் சொல்றது சொல்ல, நீங்க எடிட்டோரியல் சொல்றது உங்க அதே மாதிரி அந்த பொறுப்புக்கு திரு நட்டா வந்து அவருக்கு அந்த பொறுப்பு கிடையாது.
ஒரு தேசிய கட்சியிலயும் எங்களுடைய அந்த காரிய கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. காரிய கமிட்டி கூடி காரிய கமிட்டி டெசிஷன் எடுக்கிறது தான் டெசிஷன். அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. யாரை ஏமாத்துறாங்க? நிதின் கட்கரி அடுத்த பிரதமர், அடுத்தது யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமர்ன்ட்டு உள்ளே உட்பூசல் போயிட்டு இருக்கு. அதுவல்ல இங்க பேச்சு. ரேபரேலிக்கு ஏங்க ரொம்ப லேட்டா வந்தாரு? உங்களுக்கே நம்பிக்கை இல்ல? அவர் ஒரு கேள்வி வச்சாரு. அதோட நான் இந்த முதல் சுற்று கேட்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் ரிட்டனா சொல்றாங்க. அமேதியில போட்டியிடல, ரேபரேலி ரொம்ப தயங்கி வந்தாரு. தொகுதி எங்களுக்கு ரேபரேலி அமேதி ரெண்டுமே வந்து காங்கிரஸ் பாரம்பரியம் வாய்ந்த தொகுதி. மேடம் வந்து ஏஜ்னால அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. KL சர்மா அப்படிங்கிறவரை நாங்கெல்லாம் இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து பார்த்துட்டு வரோம். மூத்த தலைவர், 40 வருட காலமாக அமேதி ரேபரேலியை தாண்டி வர எங்கேயுமே போக மாட்டார். ஒரு ஓட்டரோட பேர் தெரியும். ஒரு வீட்டுல போய் அவர் தண்ணியும் டீயும் சாப்பிடாத வீடே இல்லாம இருக்காது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? சோ அப்ப அந்த இடம் காலி ஆகும்போது எங்க பிரியங்கா காந்தி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்திருக்கிறார். KL சர்மா அப்படின்ட்டு காந்தி ஃபேமிலிக்கு லாயலா இருக்கக்கூடிய ஒரு லாயலிஸ்ட், எங்க கட்சியோட அடிமட்ட தொண்டர், 40 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவருக்கு அங்க நாங்க விட்டு கொடுத்திருக்கோம். தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா தோல்வி அடைந்த ஒரு தொகுதியில் அவர் எடுத்துக்கணும்ல. அப்ப தோல்வி அடைந்த ஒரு தொகுதி விட்டு கொடுக்கிறது தொடர்ச்சியா தோல்வி அடைந்த தொகுதியா? ஆட்சி கடந்த தேர்தல் தானே நாங்க ஆட்சி செய்த தொகுதிங்க. அது எங்களுடைய பாரம்பரிய தொகுதி, ஆட்சி செய்த தொகுதி. இந்த வாட்டி நாங்க ஜெயிக்கிறோம், அதனாலதான் அவருக்கு விட்டு கொடுத்திருக்கோம். பேசலாம். முதல் கட்ட கருத்து கார்த்திகேயன், 230ங்கிற ஒரு எண்ணை வந்து கேஜ்ரிவால் மட்டும் இல்ல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்க? என்ன இப்போ ஒரு மாற்றம் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? 3 கட்டம் முடிஞ்சிருக்கு, 4வது கட்டம் வந்திருக்குது. கேஜ்ரிவால் வெளியில வந்துட்டதுனால, கேம்பெயின் பண்றதுனால, அல்லது ராகுல் காந்தி இப்போ வந்து அவரோட உடல் மொழி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்லாம் சொல்றதுங்கிறது விருப்பமா இருக்கா, கலை யதார்த்தமா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த கலை யதார்த்தம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பு பொதுவாக ஊடகத்தினுடைய செய்திகள் எல்லாமே வந்து 400 சீட்டு சாத்தியமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக 300 சீட்டுக்கு மேல் எடுத்து இதை விட சென்ற முறையை விட பெரிய வெற்றியை வந்து பாஜக ஈட்டும்ன்றதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நரேட்டிவாக இருந்தது. பொதுவாக எல்லா மீடியா நரேட்டிவ் அப்படி தான் இருந்தது. இன்று வந்து நீங்க எல்லா செய்திங்கிறது நரேட்டிவா தான் நீங்க பார்க்கறீங்க. நான் சொல்றது மக்கள் மத்தியில போய் சேர்றதுனால சொல்றேன். இல்ல ஒரு ஊடகவியலாளரா நீங்க அதுக்கே எதுவும் சொல்லாதீங்க. நான் சொல்றது வந்து ஒரு மக்கள் மத்தியில போகக்கூடிய டிஸ்கோர்ஸ் அதுவா இருந்தது, நரேட்டிவ் வேண்டாம். அப்போ இன்னைக்கு அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, மோடி அவர்கள் மெஜாரிட்டி எடுக்க மாட்டார், 220 230ன்றது பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அந்த டிஸ்கோர்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ன்றது மாறிச்சு கம்ப்ளீட்டா. சோ அது வந்து நீங்க உண்மையிலேயே 220 230 இல்ல இந்தியா கூட்டணி வந்து 300 சீட்டுகள் எடுக்குமா அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில அந்த 220 சீட்டுகளுக்குள்ளோட பாஜக சுருங்கும், இல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது அந்த விஷயத்தை கடத்தப்பட்டது. இதை நான் 2 விதமா கேட்கிறேன். இது வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது மக்களே நினைக்கிற அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு காரணம் நீங்களே வந்து கோடிட்டு காமிச்சிங்க. அந்த தலால் ஸ்ட்ரீட் எப்படி ப்ளீட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். 2 நாட்களுக்கு முன்பு 7.62 லட்சம் கோடி வந்து போனது. அப்போ மோடி அவர்கள் மீண்டும் பெரிய அளவிற்கு மெஜாரிட்டி எடுத்து பெரிய சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வருவார் 2/3 மெஜாரிட்டியோடு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மார்க்கெட் இந்த 3 கட்டங்கள்ல 66% வந்து சென்ற முறையை விட, அதுவும் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அல்லது கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த வாக்கு சதவீதம் மிகவாக குறைந்தது இருக்கு இல்லையா, ஒரு 6% அளவிற்கு. அதை வந்து மார்க்கெட் எப்படி பார்க்குதுன்னா, அவர்கள் வந்து இது நிச்சயமாக பாஜகவிற்கு எதிராக இருக்கிறதுன்றத ஒரு டிஸ்பியூட்டபிளா தான இருக்கு. இல்ல அது வாக்கு சதவீதம் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கா அப்படிங்கிறதுக்கு எந்த சயின்டிபிக் டேட்டாவும் இல்லையே. நிச்சயமா இல்லப்போ ஜெயிச்சிருக்காங்க, இது ஒரு அதிகமானப்போ தோத்துருக்காங்க. இல்ல இன்ஃபரன்ஸ் தான். நாம நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஒன்னும் பெரிய அளவுக்கு அபரீதமா 85% வாக்கு சதவீதம் நடந்தா மக்கள் கடும் கோபத்துல ஆளும்